இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம், அவர் நமக்கு கற்பித்து போன வழிகளில் நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் வைப்பார். சங்கீதம் 119:1 பாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் சொல்கிறாரு. அப்போ அவர் வழியில் நடக்கணும்னா என்ன? அவர் சொல்லி போன வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறது, அவர் வாழ்ந்து காண்பித்து போன அந்த வழிகளை நாம் பின்பற்றுவது, அவர் விட்டு போனது, அவர்தான் அவருடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக விட்டு போயிருக்கிறார் இல்லையா இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடக்கும்பொழுது அப்போ நாம் எப்படி இருப்போம்? பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நாம் காணப்படுவோம். சங்கீதம் 119:1 சொல்கிறாரு, வேதத்தின்படி நடக்கிறவன். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேத வசனமாய் அதெல்லாம் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறார் இல்லையா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான்னு இருக்கு இல்லையா. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான்னு வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு நாம் பயப்படணும். சங்கீதம் நீங்கள் 1வது அதிகாரத்தில் 1-3 வசனம் வரைக்கும் பாருங்க. அவர் நமக்கு என்ன போதித்து நடத்துகிறாரோ நாம் அதன்படி நடக்கணும் இல்லையா. அதுதான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார். அப்போ எப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும்? எப்பொழுது அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது. அதுதான், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காமல் பாவிகள் வழியில் நிற்க கூட கூடாதுன்னு சொல்கிறாரு. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாறுங்க, இரவும் பகலும் அதை தியானிங்க, அப்போ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு சொல்கிறார். சங்கீதம் 112:1 பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு நமக்கு கற்பித்த கட்டளைகளை நாம் கை கொள்ளணும் இல்லையா. எதெல்லாம் நம்மை பின்பற்ற சொல்லி அவர் சொல்லி போயிருக்கிறாரோ அதை நாம் பின்பற்றணும். அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு பிரியமாக இருக்கிறாரு, நாம் பாக்கியவான்லாம் சொல்கிறாரு. அப்போ அப்படி நாம் தேவனுக்கு நாம் பயந்து அவர் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நமக்கு இறங்குகிற தேவன், இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறாராம். சங்கீதம் 103:13 பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ நீங்கள் தேவனிடத்திலே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கும் போதும் அதை அவர் செய்து முடிப்பார். ஏன்னா அவருடைய இரக்கம் உங்களிடத்தில் காண்பிக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதம் 147:11 பாருங்க. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்னன்னு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு எது இருக்கோ இல்லையோ, தேவனுடைய கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்க கூட என்ன சொல்கிறாங்க? கடவுள் கிருபையில் இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. எப்படி? அப்போ அவங்களுக்கு அது தகுதியே இல்லாத அவங்களுக்கு தேவன் பாராட்டின ஈவு, அந்த இரக்கத்தினால அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சதுனால தேவனை அறியாத ஜனங்கள் கூட சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இன்னைக்கு தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போமானால், தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், அப்போ நாம் கேட்பது எதையும் தேவன் நமக்கு செய்து முடிப்பார். ஏன்னா கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா தேவனுக்கு பயந்து அவர் கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 127:1 வசனம் பாருங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. இன்னைக்கு மனுஷன் எவ்வளவுதான் தன் குடும்ப வாழ்க்கையை கட்டணும்னு நினைச்சாலும் அந்த பிரயாசங்கள் விருதாவாகுது. ஆனால் தேவனிடத்துல உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் எல்லோரையும் தேவ கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும்
கர்த்தாவே எங்கள் குடும்ப வாழ்க்கையை கட்டுங்க, எங்கள் பிள்ளைகளை உமக்குள்ளாய் கட்டுங்க, கட்டி எழுப்புங்க, எங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளாய் கட்டி எழுப்பப்படணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம் குடும்பத்தை கர்த்தரிடத்தில் கட்ட ஒப்பு கொடுப்போம். ஆனால் தேவன் நம் வீட்டை கட்டுவாரானால் அது என்றென்றும் கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்கும் இல்லையா. அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு பொழுதும் அசைக்கப்படாமல் இருக்குவாங்கன்னு பாருங்க. சங்கீதம் 103:17 பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்றார். அதே போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருப்பாங்க. அவங்க சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாங்கன்னு சொல்லி சங்கீதம் 125:1 சொல்றத பார்க்குறோம். அப்போ தேவனிடத்திலே நாம் நம்பிக்கையை வைக்கும் போது அவரை மாத்திரம் நாம் நம்பி அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை நாம் தினந்தோறும் தியானிக்கிறவர்களாக இருக்கவும் தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் விளங்க முடியும். ஆமேன்.